இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றாய். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த காரியம் நடக்கிறது, எதற்காக இந்த காரியத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை அனுமதித்தார், நம்ம விரும்பாத ஒரு சூழ்நிலையில் நம்ம போய் கொண்டிருக்கிறோமே, நமக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்கிறோமே என்கிற ஒரு சந்தேகத்தோடு நம்முடைய வாழ்க்கை ஒரு வேளை இருக்கலாம். பேதுரு கூட அப்படி இருந்ததுனால தான் பேதுருவை பார்த்து, பேதுரு என்கிற அவருடைய சீஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது இதை உனக்கு தெரியாது, ஒரு நேரம் வரும், அப்பொழுது அறிந்து கொள்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் ஒரு வேளை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது, அது ஏன் அந்த சூழ்நிலை ஆண்டவர் அனுமதித்தார், எதற்காக இந்த சூழ்நிலை, ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் அதை குறித்து முணுமுணுக்காதபடி அந்த சூழ்நிலையில் நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சொன்னதின்படி அந்த சூழ்நிலைகளை, அந்த காரியங்களை நீங்கள் ஈடுபடும் பொழுது அதனுடைய அர்த்தம், அதனுடைய ஆசீர்வாதம், அதனால் வருகிற விளைவுகள் ஒருவேளை இப்பொழுது நம்ம அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நேரம் வரும், அப்பொழுது அதனுடைய ஆசீர்வாதம், ஏன் ஆண்டவர் இதை செய்ய சொன்னார், ஏன் ஆண்டவர் இதை என் வாழ்க்கையில் அனுமதித்தார், ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை நடத்தினார் என்பதை அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே ஒரு வேளை இப்பொழுது அறியாமல் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஏன் எனக்கு இந்த நஷ்டம், ஏன் எனக்கு இந்த துக்கம், ஏன் எனக்கு இந்த ஏமாற்றம், ஏன் எனக்கு இந்த காரியம், கவலையே படாதீங்க. அதை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். இப்பொழுது அதை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நாள் வரும், அப்பொழுது ஆண்டவர் விவரமாக வெளிப்படுத்துகிற நேரம் வரும், அப்போது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, ஆண்டவரே, எங்களால் ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது, ஒரு சில காரியங்கள் நாங்கள் அறிந்து கொள்ள முடியல. ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது, ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த பாதையில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் தெரியாது ஆண்டவரே. ஆனால் நீர் சொன்னபடி இப்பொழுது நீ அறியாய், ஒரு நாள் வரும் அப்போது நீ அறிந்து கொள்வாய் என்று சொன்னீர, ஒரு நாள் வரும் அப்போது நீ புரிந்து கொள்வாய் என்று சொன்னீர. அதன்படி நாங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, ஏற்ற வேளையில் எங்களை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துகிற ஆண்டவர், அற்புதத்தில் நடத்துகிற ஆண்டவர், வெற்றியின் வாழ்க்கையில் நடத்துகிற ஆண்டவர், உம்மிடத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம், குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் ஊழியத்தை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் நடத்துங்க ஆண்டவரை, நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.